ஏஐக்கு சாப்பாடு டேட்டா தான். இந்த லைன் ஃபன்னியா கேட்கலாம். ஆனா ஏஐய புரிஞ்சுக்க இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏஐ கத்துக்குதுன்னு நம்ம சொல்றோம் இல்ல, அப்படின்னா அது எதுல இருந்து கத்துக்குது? டேட்டால இருந்து. முந்தின எபிசோட்ல நார்மல் சாஃப்ட்வேர்க்கும் ஏஐ சாஃப்ட்வேர்க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம். நார்மல் ஆப்ல ரூல்ஸ் அதிகம், ஏஐல எக்ஸாம்பிள்ஸ் அதிகம். இப்ப அந்த எக்ஸாம்பிள்ஸுக்கு தான் நாம டேட்டான்னு பேர் வைக்கிறோம். டேட்டானா வெறும் ஸ்ப்ரெட்ஷீட் இல்ல, டெக்ஸ்ட் டேட்டா ஆகலாம், இமேஜ் டேட்டா ஆகலாம், ஆடியோ டேட்டா ஆகலாம். நீங்க ஒரு வீடியோவை கிளிக் பண்ணது டேட்டா ஆகலாம், ஸ்டார் ரேட்டிங் டேட்டா ஆகலாம், ஒரு இமெயிலுக்கு ஸ்பேம் லேபிள் போட்டது டேட்டா ஆகலாம். டாக்குமெண்ட்ஸ், சென்சார் ரீடிங்ஸ், ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எல்லாமே கான்டெக்ஸ்ட் பொறுத்து டேட்டா ஆகலாம். ஆனா ஏஐ சைட்ல டேட்டாவோட முக்கியம் என்னன்னா அது ட்ரெய்னிங் சிக்னல். மாடல் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும். அந்த எக்ஸாம்பிள்ஸ்ல என்ன ரிப்பீட் ஆகுது, என்ன பேட்டர்ன் இருக்கு, எந்த இன்புட்க்கு எந்த அவுட்புட் யூசுவலி மேட்ச் ஆகுதுன்னு கத்துக்க முயற்சி பண்ணும். இதனால ஒரு விஷயம் கிளியரா இருக்கணும். டேட்டா அதிகமா இருக்குன்னா மட்டும் நல்ல ஏஐ கிடைக்கும்னு அர்த்தம் இல்ல. டேட்டா நல்லதா இருக்கணும், ரெலவெண்டா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், லேபிள்ஸ் சரியா இருக்கணும். இல்லனா மாடல் கத்துக்கிற பேட்டர்ன்வே தவறா போயிடும். ஒரு ஸ்டூடெண்ட் ஃபைனல் எக்ஸாம்க்கு முன்னாடி பிராக்டிஸ் பேப்பர் சால்வ் பண்றான்னு நினைச்சுக்கோங்க. பிராக்டிஸ் பேப்பர்ஸ் நல்லா இருந்தா அவனுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் புரியும். ஆனா பிராக்டிஸ் பேப்பர்ஸ் எல்லாமே அவுடேட்டட் சிலபஸ்ல இருந்தா, இல்ல ஆன்சர் கீயே ராங்கா இருந்தா அவன் கான்ஃபிடன்ஸா எழுதுவான், ஆனா ராங் டைரக்ஷன்ல எழுதுவான். ஏஐக்கும் இதே மாதிரி ரிஸ்க் இருக்கு. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஸ்பேம் ஃபில்டர். நிறைய இமெயில்ஸை ஸ்பேமா மார்க் பண்ணியிருப்பாங்க, இன்னும் சில இமெயில்ஸை நாட் ஸ்பேமா மார்க் பண்ணியிருப்பாங்க. மாடல் அந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்து புது இமெயில் வந்தா இது சேஃப் போல இல்ல இது ஸ்பேம் போலன்னு கெஸ் பண்ணும். அந்த கெஸ் மேஜிக் இல்ல, அது இமெயில்ல வந்த வேர்ட்ஸ், சென்டர் பேட்டர்ன், லிங்க்ஸ், பழைய லேபிள்ஸ், யூசர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி சிக்னல்களை வச்சு வரும் கெஸ். இதுல நல்ல பக்கம் என்ன? வேலை ஸ்பீட் ஆகும். நமக்கு எல்லா இமெயிலையும் மேனுவலி சார்ட் பண்ண வேண்டாம். பேட் சைடு என்ன? டேட்டா தவறா இருந்தா நல்ல இமெயில் ஸ்பேம் ஃபோல்டருக்கு போகலாம், ஸ்பேம் இமெயில் இன்பாக்ஸ்ல வந்துடலாம். அதனால ஏஐ அவுட்புட் யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக் ட்ரூத் கிடையாது. சீரியஸா யூஸ் பண்றப்போ 3 கேள்வி கேளுங்க. இந்த சிஸ்டமுக்கு என்ன டேட்டா கிடைச்சது? அது என்ன அசம்ஷன் எடுத்திருக்கும்? இந்த ஆன்சர் தவறா இருந்தா யாருக்காவது ப்ராப்ளம் ஆகுமா? மணி, ஸ்கூல், ஒர்க், ஹெல்த், ரெப்யூட்டேஷன், இன்னொருத்தரோட வாழ்க்கை, இப்படி இம்பார்ட்டன்ட் விஷயத்துல ஏஐ அவுட்புட் வந்தா கேஷுவல் ட்ரஸ்ட் போதாது, வெரிஃபை பண்ணணும். ஏஐ சொன்னதுன்னு முடிச்சிடக்கூடாது. இன்னொரு காமன் ட்ராப், மோர் டேட்டா மீன்ஸ் பெட்டர் ஏஐ. எப்பவுமே அப்படி இல்லை. பேட் டேட்டாவை பெரிய ஸ்கேல்ல கொடுத்தாலும் மாடல் பெரிய ஸ்கேல்ல ராங் பேட்டர்ன் கத்துக்கலாம். நேரோ டேட்டா இருந்தா நேரோ ஆன்சர் வரும், பயஸ்டு டேட்டா இருந்தா பயஸ்ட் அவுட்புட் வரும், மிஸ்லேபிள்டு டேட்டா இருந்தா கன்ஃபியூஷன் வரும். சிம்பிளா சொன்னா கெட்ட சாப்பாடு நிறைய சாப்பிட்டா பாடி ஹெல்த்தி ஆகாது இல்ல, அதே மாதிரி கெட்ட டேட்டா நிறைய கொடுத்தா ஏஐ ஸ்மார்ட் ஆகிடும்னு சொல்ல முடியாது. நமக்கு வேண்டிய கான்ஃபிடன்ஸ் என்னன்னா டேட்டானா எக்ஸாம்பிள்ஸ். மாடல் அந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து பேட்டர்ன்ஸ் கத்துக்கும். டேட்டா நல்லதா இல்லையா அதுதான் அவுட்புட் குவாலிட்டியை பாதிக்கும்னு நிதானமா சொல்ல முடிஞ்சா போதும். ஒரு பிராக்டிக்கல் செக் வச்சுக்கோங்க. ஒரு ஏஐ டூல் டேட்டாவை நல்லா யூஸ் பண்ணுதா அப்படின்னா அது டாஸ்கை கிளியர் ஆக்கணும், ஃபாஸ்ட் ஆக்கணும், இல்ல வெரிஃபை பண்ண ஈஸியர் ஆக்கணும். இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசிட்டு ஆக்சுவல் டாஸ்க்கு ஹெல்ப் பண்ணலன்னா அதை கொஸ்டின் பண்ணலாம். ஃபைனல் லைன், டேட்டா இஸ் த ஃபுட் ஏஐ லேர்ன்ஸ் ஃப்ரம். ஏஐக்கு கத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் வேணும். அந்த எக்ஸாம்பிள்ஸ் நல்லதா இல்லையா அதுதான் பெரிய மேட்டர். அடுத்த எபிசோட்ல மாடல் பார்க்கலாம். மாடல்னா ஏஐயோட கத்துக்கிட்ட பிரெயினா,